ஹலோ காய்ஸ், நான் வந்து எங்களுடைய வயலுக்கு போய் கொண்டிருக்கேன். ஒரு வயல் ஒன்று இடப்போ வயல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த வயலை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கேன். பாருங்கள், காலையில் சரியாக டைம் 6:20 இப்படி வியூ இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ வழியாக இருக்குது. அதில் இன்னும் மாடுகள்லாம் போய் கொண்டிருக்கு. ஆட்கள் வயலுக்கு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளமரம் இருக்குது. மாட்டன் தண்ணிக்குள்ளே இருந்து காலையில் இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ளே தான் இவங்க விரும்பி இருப்பாங்க. அந்த எருமை மாடுகள் இப்போ தண்ணிக்குள்ளே இருந்து இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி இந்த வயல் போக போகிறாங்க. இந்த புட்களை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க போய் வந்துடுறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி இந்த கிராமப்புறங்களில் இந்த விஷயங்களை பார்க்கல ஒரு நல்லா இருக்கும். அப்படி சைஸ் வந்து பாருங்க. ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வயலைத்தான் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ள இந்த மாதிரி வயல் நிறைந்த வெளிகளை தான் நாங்கள் பார்க்கணும். வந்து காலம் வயல் செய்ய வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வயலுக்குள்ள வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேலைகள்னு சொன்னால் இப்போ உழவு அடிக்கிறது, வரம்பு கட்டுறது, தண்ணியை பாய்ச்சி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதில் நல்ல விஷயம். இந்த வயல் சொல்கிறது நல்ல விஷயம். அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு. அதனால ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குங்க. டீசல் பிரச்சனை வந்து இந்த வயல் செய்ய பாதிக்குமான்னு சொல்லி ஒரு நடக்கூடாது. நாங்களும் வந்து கடவுளை போகிற வழியில் முன்னுக்கும் வந்து நேரம் மாடுகளெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா சைஸோட பாருங்கள். அதுக்கு கொம்பு மாவுலாம் பயங்கரமாக இருக்குது. எல்லா ட்ரெஸ் வந்து செய்யாது. அது கிட்ட போய் இன்னும் ஷர்ட்டை பண்ணணும்னு சொன்னால் முடியும். இதே பாருங்க ஒரு சைஸு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து சரியான குறைவு. என்னென்னு சொன்னால் அப்போ நாங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இந்த ஏஐ ஜென்ரேஷன் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது குறைவாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். இந்த மாதிரி இந்த விவசாய செய்தியில் ஈடுபடுறது எனக்கு மிகவும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் நான் வந்து எங்கே ஒர்க் பிளேஸுக்கு போனாலும் லீவு கிடைக்கிற நாட்களில் இந்த மாதிரி வந்து பார்த்து ரோட் வந்து நிறைய காலமாக போடு போடாமல் இருந்தது. இப்போ வந்து போட்டுருக்காங்க. நல்ல விஷயம். ரோட் வந்து சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த பார்க்குறதுக்கு வருவாங்க. மரங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை சொன்னால் யானைகள் பிரச்சனை ஒன்று. என்னென்னு சொன்னால் அந்த யானைகள் வந்து பனைமரத்தை தொழித்தான் பண்ணுறது. பனம்பழத்தை வந்து யானைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. மரங்கள் இருந்துன்னு சொன்னால் அந்த பனைமரத்தை தேடி யானைகள் வரணும். ஒரு பனைமரம் இருந்தால் கூட அதை தேடி யானை வரும்னு சொல்லுவாங்க. அதால் வந்து பனைமரம் இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த ஏரியாவில் யானைகள் அடிக்கடி நடமாடும். ஸோ நாங்கள் அதை பார்த்து கவனமாக நடந்து கொண்டது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஏதோ தோண்டி வச்சுருக்காங்க. அந்த போகலாம் இல்லையா பை ரோடு ஒன்று போட்டுருக்கு.
மாதிரி ரோடுகள் வரக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வரதான் நல்ல விஷயம். நான் வர ஒரு ஸ்கூட்டி பைக் அந்த ரோட் போட்டால் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பைக் ரைடர்ஸ் இடது பக்கம் வலது பக்கம் வந்து தான் வயலுக்கு போகக்கூடிய மாதிரி பாருங்கள். இப்போ எப்படி சன்ரைஸ் ஆகுது வியூ. இந்த மாதிரி ஒரு வயலான ஏரியாவுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட வந்து பாருங்கள் என்ன பண்ண முடியும் அந்த சுற்றி பார்க்கல. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி தோணும். ரைட். இப்போ வந்து இது வந்து காலப்போத்துக்குரிய வயல் பரப்பு தானே இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதுக்கு உழவடிச்சு இப்போ தண்ணியை கொஞ்சம் கட்டி வச்சுருக்கோம். இருந்தாலும் தண்ணி இல்லை. அதுக்குரிய வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இடப்போ வயல் வந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் விதைச்சிட்டோம். இப்போ அதான் நான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த போகிற வழியில் எங்கள்கிட்ட இந்த வயலும் இருக்குது. இந்த வயல் வந்து இப்போ அடுத்த மாதம் அப்புறம் நியூ இயர் டைமில் வந்து இதை விதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இப்போ உழவு அடித்து நாங்கள் இதுக்குரிய வேலைகளை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி இதுக்கு வரம்பெல்லாம் கட்டி எல்லாம் செட் பண்ணி எடுத்தால் டைம் சரியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு முந்தைய வந்து இந்த வயல் செய்யக்குள்ள நாங்கள் இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். ஏன்னா ஒரு 2-3 உழவு அடித்து தான் வயலை விதைக்கணும். அப்போ வந்து அந்த வயல் வந்து பண்படும். இல்லாட்டி ஒரு இடத்துல பள்ளமாக இன்னொரு இடத்துல மேடாக சீராக வந்து வயல் வந்து வராது, வேளாண்மை வந்து பயிராகாது. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போவோம். இங்கே ஃபுல்லாக கிரவல் ரோட் தான். இந்த ஃபுல்லாக வந்து எல்லாமே வயல் வழிகள். எங்கே பார்த்தாலும் வயல் இருக்கும். வீடுகளை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. நான் முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருப்பேன், வீடு ஒன்று காட்டியிருப்பேன். நான் அந்த வீடு மட்டும் தான் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்குது. வேறு வீடுகள் இல்லை. சில பேர் வந்து இந்த வயல் செய்யக்குள்ள வந்து பாடிகளை கட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட்டப் பண்ணி அந்த ஏரியாக்கள் இருந்து கொள்ளுவாங்க. இப்போ யானைகளை வயலிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி இதுகள் செய்வாங்க. நான் காட்டுறேன். முன்னுக்கு ஒரு வாடி ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். அந்த வாடி எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இந்த இருக்கு வாடிய. வாடி இந்த மாதிரி வயல் செய்யக்குள்ள வந்து இந்த வாடியில் வந்து இருந்து அவங்களுடைய ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி தான், ஒரு டெம்பரரி வீடு தான் சொல்லலாம். அந்த வாடியை அதுக்குரிய எல்லா விஷயங்களும் வந்து அந்த வாடியில் இருக்கும். மண்பட்டியிலேருந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் இருக்குமோ, சாப்பாடுக்குரிய எல்லா விஷயங்களும் வந்து அங்கே இருக்கும். நான் ஒரு நாளைக்கு வாடியை காட்டுறேன். இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் எங்களோட வாடியை இன்னொரு வயலில். நான் இன்னொரு டைம் போக்குள்ள அதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக காட்டுறேன். இப்போ இந்த வெட்டிக்கலோவில் கொஞ்சம் பனியான கிளைமேட் இருக்குது. ஒரு 10 மணிக்கு பிறகு சரியான வெயிலாக இருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து தனியாக இருக்குது. இதுவும் ஒரு வீடு தான். அதால் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் குறையத்தான் இருக்குது. இங்கேயால் பெருசாக ட்ராஃபிக் இல்லை, இங்கேயால் பெருசாக ஆக்கள் நடமாடுற விதம் இல்லைன்னு சொல்லாத டைமில் நம்ம ட்ரைவ் பண்ணி கொண்டு போகலாம்.
பாருங்க பனைமரம்லாம் அப்படியே இருக்கு. உள்ள கொஞ்சம் லைட்டாக குளிராக இருக்குது கிளைமேட். ஆனால் இன்னொரு சூரியன் வந்து வெளியே வந்துடுவாருன்னு சொன்னால் அந்த குளிரெல்லாம் போயிடும். நான் முன்னுக்கு போகிறது தான் எங்களோட மாமாவோட டிராக்டர். இந்த மாமா வந்து ஒரு புது டிராக்டர் ஒன்று எடுத்திருக்கிறேன். அது வந்து சூராஜ்னு சொல்லுவாங்க. அந்த டிராக்டர் நான் காட்டுறேன் எப்படி இருக்கு. அந்த புது டிராக்டர் ஒன்றது உண்மையில் அந்த சுராஜ் டிராக்டர் வந்து நிறைய பேர் இப்போ சோல்டாகி கொண்டு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிராக்டரை வந்து ரோட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாகவும் இருக்குது அந்த டிராக்டர். பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது பார்க்கல. இதில் வந்து இந்த வேலைகள் வந்து நடந்து வந்துருக்கு. இதெல்லாம் வந்து விதைக்கிற வேலை தான். இதுதான் எங்களோட வயல். விதைச்சி 5 நாள் இருக்கும். பார்ப்போம் அந்த வயலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாய்க்கால் பார்த்தா தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வயல். விதைச்சி வந்து சரி 5 நாள் வந்த பயிரெலாம் வந்து ஃபுல்லாக பயிராகிருக்கு பாருங்க. இதுக்கு சரியாக 3 நாள் வந்து ஒன்று அடித்தது. ஏன்னா அந்த புல்கள் வந்து கோரை புல் அதெல்லாம் வந்து கூட ஜலப்பகம் உருவாகிறதால் வந்து அதுக்குரிய எண்ணெய்களை வந்து அடிக்கணும். அதுக்கு பிறகு ஏதாவது புட்கள் வந்து வேறு புட்கள் வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த எண்ணெய்களை வந்து அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இந்த பயிர் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சீராக பயிராயிருக்கு. இன்னொரு 3 நாளில் 8 நாளில் சரியாக வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்கும். 8 நாளில் வந்து இந்த வயலுக்கு தண்ணியை நாங்கள் பாய்ச்சணும். ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.